இது மாதிரி ஒரு பணத்தை நீங்க வந்து இறுக்கமா பிடிச்சி எவ்வளவு கிலோ டைட்டா இப்போ ஒரு இறுக்கமா ஒருத்தரை பிடிக்கிறீங்கன்னா தொடர்ந்து பேசலாம் சார் நம்ம நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் காலர். ஹலோ வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? திருவண்ணாமலை. ஓகேங்க, உங்க பேர் சொல்லுங்க. சுமந்தராம். ஓகேங்க, என்ன டவுட் இருந்தா சார் கிட்ட கேளுங்க, சார் இருக்காரு. சார் வணக்கம், வாழ்க வளமுடன் சார். உங்க பேரு சார்? அனந்தராமன். அனந்தராமன் சார், சொல்லுங்க சார், உங்க கேள்வி கேளுங்க சார், தெளிவா கேளுங்க சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார், உங்க கேள்வி கேளுங்க சார். இப்போ ஒரு மலை சொல்லுங்க சார். மலை பக்கத்திலேயே ஒரு விசாலமான இடம் இருக்குது, புறம்போகம் பட்டா இடமும். மலை பக்கத்துல உங்க மனை இருக்குங்களா? இருக்கு. சொல்லுங்க சார். இடத்துல என்ன அளவில் வச்சு நாங்க வீடு கட்டுறதோ இல்ல கொட்டா கட்டுறதோ? சார், நீங்க உங்களுடைய மலை வந்து உங்க மனைக்கு எந்த பக்கத்துல சார் இருக்கு? நிலம் இருக்கு, நிலத்து பக்கத்திலேயே மலை இருக்கு. அதான் சார், எந்த பக்கத்திலேயே சார் இருக்கு? அது வடக்கு பக்கம் இருக்குங்களா, கிழக்கு பக்கம் இருக்கு? கிழக்கு பக்கம் இருக்குங்களா, எந்த பக்கம் இருக்கு சார்? கிழக்கு பக்கத்துல தெற்கு பக்கத்துல இருக்கு. கிழக்கும் தெற்கும் பக்கத்துல மலை இருக்கு. கிழக்கு பக்கத்துல தெற்கு பக்கத்துல இருக்கு. தெற்கு பக்கத்துல மலை இருக்கு. ஒரு 300 மீட்டர் இருக்கு. ஓகே சார். வேற என்ன கேள்வி இருக்குங்களா சார் உங்களுக்கு வாஸ்து குறித்து? அந்த இடத்துல எப்படி எந்த அளவு வச்சு நாங்க கொட்டகை கட்டுறது? மாட்டு கொட்டகை. ஓகே, அது மட்டும் தான். வீடு கட்டுறதோ இல்ல பண்றது. ஓகே சார். வீடு எல்லாம் சொன்னீங்க, அந்த இடத்துல எப்படி நாங்க வாஸ்து பாக்குறது என்ன? ஓகே சார், நீங்க தெற்குல மலை இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. மலை தெற்குல வரும் பட்சத்துல நல்ல சூப்பரான மனை சார், சூப்பரான இடம் அது. ஆமா, நல்ல இடம் சார். அந்த இடத்துல வந்து நீங்க வாஸ்து பிரகாரம் வீடு கட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொட்டகை அப்படின்னு அமைக்கும் பட்சத்துல கொட்டகை வந்து ஒரு சருவலா போடுவாங்க. அது வந்து இப்போ பழைய காலத்துல பாத்தீங்கன்னா 2 பக்கம் இப்படி போடுவாங்க. ஒரு சைடு இந்த பக்கமும் சரிஞ்ச மாதிரி இருக்கும். அது சரிஞ்ச மாதிரி அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா வடக்கு இல்ல கிழக்கு பகுதி வந்து சரிஞ்ச மாதிரி போடுங்க. ஒரே ஒரு ஸ்லோப் மட்டும் சரிஞ்ச மாதிரி போடுங்க. 2 ஸ்லோப் சரிகிற மாதிரி போட்டீங்கன்னா அது தவறாயிடும். புரியுதுங்களா நான் சொல்றது? வடக்கு பகுதி மட்டும் சரிஞ்ச மாதிரி போடுங்க, இல்ல கிழக்கு மட்டும் சரிவா போடுங்க. கொட்டகை அமைக்கும் பட்சத்துல ஒரே ஸ்லோப்பா போடணும். ஆமா, ஒரே ஸ்லோப்பா போடணும். அது வடக்கு பகுதி இல்லைன்னா கிழக்கு பகுதி, இதை மட்டும் போட்டுங்க. 2 ஸ்லோப் பண்ணாதீங்க. ஓகேங்களா? வேற என்ன சார்? வீடு அமைக்கும் பட்சத்துல நீங்க சம ரூஃபா தான் சார் அமைக்கணும். நன்றி சார், ஆயத்தமைக்கு நன்றி சார். நல்ல வாழ்த்துக்கள் சார். ஓகே, தேங்க்யூ ஃபார் காலிங். ஸோ பாத்தீங்கன்னா சார், அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த வாழ்க்கையில வந்து எல்லாருக்குமே வந்து ஏதாச்சும் ஒரு அனுபவம் நடந்திருக்கும் இந்த வந்து வாஸ்து சம்பந்தமா. சோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் அனுபவம் நடந்திருக்கா சார் வாஸ்து சம்பந்தமா? வாஸ்து சம்பந்தமா அனுபவம்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து 2009 வந்து இன்ஜினியரிங் முடிச்சு. தொடர்ந்து பேசலாம் நம்ம நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் காலர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? மீஞ்சூர்ல இருந்து பேசுறேன் மேடம். மீஞ்சூர்ல இருந்து. ஓகே, உங்க பேர் சொல்லுங்க. பாபு மேடம். பாபு. ஓகே பாபு, சரி சார் இருக்காரு, உங்களோட சந்தேகங்களை கேட்டுக்கோங்க. சார் பாபு சார் வணக்கம், வாழ்க வளமுடன் சார். சொல்லுங்க சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார், உங்க கேள்வி கேளுங்க சார். கடன் பிரச்சனைக்கு என்ன சார் ப்ராப்ளம் இருக்கு? ஓகே சார். அப்புறம் சார் என்ன ப்ராப்ளம் இருக்குமா சார்? வேற என்ன கேள்வி இருக்குங்களா சார் உங்களுக்கு? அதான் சார் கடன் பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய தென்மேற்கு பகுதியில் என்ன சார் இருக்கு? உங்க வீட்டுக்கு தென்மேற்கு பகுதியில் தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய இடத்துல என்ன சார் இருக்கு உங்க வீட்டுல? வெளியில வெளியில வந்து ஒரு ஓட மாதிரி சின்ன கால்வா மாதிரி போகுது சார். ஓகே சார், அது தவறு சார். அப்புறம் சார் உள்ள நல்லா வாசப்படி தான் சார் இருக்கு. அந்த கிணறுலாம் ஈசான மூலையில தான் போட்டுருக்கோம், வடகிழக்கு மூலையில. ஓகே சார், வீட்டுக்குள்ள என்ன யூஸ் பண்றீங்க? தென்மேற்கு மூலையா என்னவா யூஸ் பண்றீங்க? தென்மேற்கு மூலை வந்து வீடுங்க சார், கடை தான் இருக்கு. ஓகே, கடையா விட்டுருக்கீங்க. தென்மேற்கு மூலையா கட் பண்ணி கடையா விட்டுருக்கீங்க. ஆமா சார். வீட்டுக்குள்ளே வீடு வந்து வீட்டு மேல வந்து நாங்க இருக்கோம் சார். இப்போ வீட்டு மேல நீங்க இருக்கீங்க, கட் பண்ணி விட்டுருக்கீங்க. நீங்க சொல்ற ரெண்டுமே வந்து நீங்க கடனுக்கான இதுதான் சார், அதோட பிரச்சனை தான் சார். அது ஒரு வீட்டுல எந்த மொழியும் கட் பண்ணி வாடகை விடக்கூடாது சார். அது வந்து ஸ்கொயர் இல்ல சதுரமா தான் இருக்கணும். அதே மாதிரி வீட்டுடைய தென்மேற்கு பகுதியில பள்ளம் வரக்கூடாதுன்னு நம்ம சொல்லிருக்கோம். நம்ம ரூல்ஸ்ல பாத்தீங்கன்னா தென்மேற்கு பகுதி உயரமாகவும் நல்ல கனமா இருக்கிறது நல்லது சார். நீங்க வந்து சார் உங்களுடைய கடவுள் பக்தி இருக்குன்னா புனிநல்லூர் மாரியம்மன் கோயில் போயிட்டு வாங்க சார். உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு காணும் சார். தீர்வு காண முடியும் சார். நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா இதுக்கான பிரச்சனையை தீர்வு பண்ண முடியும். நல்ல வாழ்க்கை வாழ்த்துக்கள் சார். நன்றி சார்.
தேங்க்யூ ஃபார் காலிங் சார். அப்புறமா அப்பே சொல்லிட்டு இருந்தீங்கல்ல என்னுடைய அனுபவம், நான் 2009 வந்து வீடு கட்ட போறோம்னு சொல்லிட்டு வீட்டுல எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு 2009க்கு முன்னாடி எனக்கு வாஸ்துனா என்னன்னே தெரியாது, சுத்தமா என்னன்னு தெரியாது. அப்போ சர்ச் பண்ணும்போது நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, நிறைய புக்ஸ் என்னென்ன கிடைக்க முடியுமோ நெட்ல சர்ச் பண்ணி நான் வீடு கட்டிட்டேன். கட்டிட்டதுக்கு அப்புறம் சார் தொடர்ந்து பேசலாம். நம்ம நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் காலர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் வந்து அருளப்பன். அருளப்பன், எங்க இருந்து கால் பண்றீங்க? திருத்தணி பக்கத்துல ராஜநகரம் இருக்கு. ஓகேங்க, சரி சார் இருக்காரு, உங்களோட சந்தேகங்களை கேளுங்க. சார் அருளப்பன் சார், வாழ்க வளமுடன் சார். உங்க கேள்வியை கேளுங்க சார். சார் வந்து அதாவது வந்து வீடு வச்சுல கட்டிருக்கா. சரிங்க சார். அதாவது வீட்டுக்கு மேல வந்து 8வது ஒருத்தர் குடியிருக்கிறாரு. சரிங்க சார். பக்கத்துல வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு கிணறு ஒண்ணு இருக்குது. கிணறு எந்த பக்கத்துல சார் இருக்கு, எந்த திசையில இருக்கு சார்? கிணறு வந்து தெற்கு திசையில இருக்கு. சரிங்க சார். அப்புறம் சார் வேற என்ன கேள்வி சார்? அதான் சார் அந்த மாதிரி இருக்கலாமா? உங்களுடைய டேட்டா உங்களுக்கு கொஸ்டினுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கேள்விக்கு வந்து இந்த 8ஆம் நம்பர் இருக்காங்க அதெல்லாம் பார்க்காதீங்க. உங்களுடைய வீட்டோட பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா தெற்குல கிணறு இருக்கிறது பெரிய பிரச்சனை சார். அது அந்த பிரச்சனையை நீங்க நல்ல ஒரு வாஸ்து நிபுணர்களை கூப்பிட்டு சரி செய்யும் பட்சத்துல நல்ல வாழ்க்கை வாழ முடியும் சார். வாழ்த்துக்கள், உங்களுடைய நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். சரி சார். அதான் கிணறு இருக்கிறால்தான் கொஞ்சம் சார், அது நீங்க கிணறு இருக்கும்போது உங்க வீட்டுல இருக்க பெண்களுக்கு ப்ராப்ளம் சார். அது தைரியத்தை கொடுக்கக்கூடிய அனைத்து விஷயம் உங்க வீட்டுல இருக்காது சார். சரி சரி சார். சரி சார். நல்ல வாஸ்து நிபுணர்கள் தமிழ்நாடு ஃபுல்லா இருக்காங்க சார். எங்களுடைய ஆண்டல் வாஸ்து நிபுணர்கள் வந்து 130 பேர் இருக்காங்க சார். அவங்களை கூப்பிட்டு நீங்க எங்க நம்பர் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கூப்பிட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க சார். நீங்க கூப்பிட்டு நீ கேட்டு நல்லபடியில திருத்தி நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். ஓகே சார். ஓகே சார். நன்றி சார். ஓகே, தேங்க்யூ ஃபார் காலிங். சோ பாத்தீங்கன்னா சார் நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாம். நீங்க சொல்லிட்டு 2009 நம்ம சொல்லியிருந்தோம். அப்பதான் வீடு வாஸ்து கட்டத்துக்கு பிளான் பண்ணோம். பழைய வீட்டுல பாத்தீங்கன்னா என்னுடைய வைக்கக்கூடாத இடத்துல வந்து நிறைய பொருட்கள், நிறைய இந்த தேவையில்லாத பொருட்கள் சொன்னோம் பாத்தீங்களா, அது மாதிரி நிறைய பொருட்கள் எங்க வீட்டுல இருந்தது. நான் சின்ன வயசுல இருந்தே எங்க அப்பாவும் நானும் பேசுறதே கிடையாது. எப்படி பேசுவோம்னா, ஜஸ்ட் நான் ஒரு ஸ்கூல் ஃபீஸ் படிக்கிறதுக்கு கேட்கணும் அப்படின்னா கூட எங்க அம்மா கிட்ட தான், அம்மா இது மாதிரி எனக்கு ஃபீஸ் வேணும் அப்படி கேட்டுதான் வாங்குவோம். அப்பா கிட்ட அந்த அளவுக்கு அந்த கம்யூனிகேஷன் அப்படின்றதே இல்ல. நிறைய பேர் வீட்டுல இருக்கும். அது பிரச்சனைக்கான காரணம் வாஸ்து. எப்படின்னா, இதுக்கு எனக்கு இந்த வாஸ்துவோட ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த 2009க்கு அப்புறம் அந்த பொருட்கள் எல்லாம் எடுத்து ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கங்க. வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க. நான் திருவாரூர்ல இருந்து பக்கீர் செல்வம் சொல்லிட்டு பேசுறேங்க. ஓகேங்க. எந்த ஊர்ல இருந்து? பக்கீர் செல்வங்க. சக்தி செல்வமா? ஓகே, எந்த ஊர்ல இருந்து கால் பண்றீங்க? திருவாரூர்ல இருந்து பேசுறேங்க. திருவாரூர். சக்தி செல்வம் சார், வாழ்க வளமுடன் சார். சொல்லுங்க சார். ஓகே, உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம் சார். இருக்காரு. சரிங்க. ஒண்ணு இல்லைங்க, நாங்க வீடு கட்டின கிழக்கால கிணறு இருக்குங்க. கிழக்கால கிணறு இருக்கு. ஓகே சார். அப்புறம் சார் அடுத்த கேள்வி கேளுங்க. அடுத்த கேள்வி. வணக்கங்க. சொல்லுங்க சார். கேக்குது சார், நீங்க சொல்லுங்க. அடுத்த கேள்வி கேளுங்க சார். கிழக்குல கிணறு இருக்கு சார். அப்புறம் சார் அது சென்டர்ல இருக்குங்களா இல்ல தெற்கு ஓட்டி இருக்குங்களா சார் அந்த கிணறு? இருக்குங்க சார். அது ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. கிழக்குல இருக்க கிணறு வந்து நடுப்பகுதியில் இருக்குங்களா இல்ல தெற்கு ஓட்டின மாதிரி இருக்குங்களா சார்? நீங்க சக்தி சார், அந்த கிணறு வந்து கிழக்கு நடுப்பகுதியில் இருக்குங்களா இல்ல தெற்கு பகுதி ஒட்டின மாதிரி இருக்குங்களா சார்? சார் உங்க டிவி வால்யூமை குறைச்சிட்டு நான் சொல்றதை கேளுங்க சார். மொபைல்ல வடக்கு ஒட்டி இருக்குங்களா? உங்களுடைய கிணறு வந்து வடக்கு ஒட்டி இருக்குங்களா? டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க சார். சார் வடக்கு மாதிரி இருக்குங்க. ஓகே சார், வடக்கு ஒட்டி இருக்கு சார். அது நல்லது சார். வேற என்ன கேள்வி இருக்குங்களா சார் உங்களுக்கு? நல்ல வெளியே வந்து டிவி விட்டு வெளியே வந்து நல்லா கேளுங்க சார். நீங்க பேசுறது நல்லா கேட்கணும் சார். ஓகே, தேங்க் யூ ஃபார் காலிங் சார். நீங்க சொல்லிட்டு சார் இந்த நேரை பத்தி சொல்லலாம். எப்பவுமே வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த
ஒண்ணு இல்ல ஸ்டார்ட் பண்ணும் போதே ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. எப்படின்னா அது வந்து ஒரு நெகட்டிவான விஷயம். ஒண்ணு இல்ல அப்படின்னு சொன்னா ஒண்ணு இல்லாம தான் போயிடும். அதே மாதிரி இவர் வந்து இப்போ கிழக்கு பகுதியில கிணறு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து பேசலாம் சார் நம்ம நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் காலர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் சார். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. நான் வந்து காயத்ரி பேசுறேன். கும்மிடிப்பூண்டியில இருந்து. காயத்ரி எங்க இருந்து? கும்மிடிப்பூண்டிங்க. கும்மிடிப்பூண்டியா? ஓகே, உங்களோட சந்தேகங்கள் ஒரு சந்தேகம் கேட்கணும் சார். காயத்ரி மேடம் வணக்கம், வாழ்க வளமுடன் மேடம். இல்ல சார், நான் எங்க பிரதருக்காக கேட்கணும். கேளுங்க மேடம், கேளுங்க உங்க கொஸ்டின் கேளுங்க. வேலை வாய்ப்பு பிரச்சனை, அதுதான் முக்கியமா. உங்க பிரதருக்கு வேலை பிரச்சனை. ஒர்க் பண்றாங்க. ஒர்க் பண்றாரு. ஒரு மாசம் போறாங்க, திரும்பியும் கட்டாயி போகுது, திரும்பியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. எதனால அது மாதிரி அப்பப்போ இது மாதிரி ஆகுது? உங்க பிரதர்னா உங்க வீடு தானே மேடம்? உங்க பிரதர்னா உங்க தாய் வீடு தானே மேடம் அது? ஆமா சார். உங்க தாய் வீடு தான். தென்மேற்கு பகுதியில என்ன மேடம் இருக்கு உங்க வீட்டுல? வெளியில தென்மேற்கு பகுதியில வந்து பக்கத்துல வந்து காவா மாதிரி போகுது சார். காவா போகுது, நீரோடை போயிட்டு இருக்கு. உள்ள என்ன வச்சிருக்கீங்க? வீட்டுக்குள்ள என்ன வச்சு? செப்டி டேங்க் வந்து கிழக்க ஒட்டி போட்டிருக்கோம். அது இல்ல விஷயம் இல்ல மேடம். நீங்க தென்மேற்கு பகுதியில வீட்டுக்குள்ள என்ன யூஸ் பண்றீங்க? உள்ள எதுவும் யூஸ் பண்ணது. இந்த பக்கம் வந்து தென்மேற்கு பகுதியில வந்து மரங்கள் தான் வச்சிருக்கோம் சார். நான் கேட்கல மேடம், வெளியே கேட்கல மேடம். நான் 2 அடி கேப் விட்டு தான் கட்டிருக்கோம் வீடு. அதான் மேடம், நீங்க வெளியே நான் கேட்கல, வீட்டுக்குள்ள இல்லீங்களா? காவாக்கு பக்கத்துல வந்து ஒரு காம்பவுண்ட் வால் போட்டுட்டு அதுக்கப்புறம் 3 அடி தள்ளி பில்டிங் கட்டிருக்கோம் சார். அது ஓகே மேடம். வீட்டுக்குள்ள கடைங்க விட்டுருக்கோம் சார். மேற்கு பக்கம் வந்து கடைங்க, உள்ள வந்து வீடு. மேல இருக்கோம் நாங்க. மேற்கு பகுதியில கடை விட்டுருக்கீங்க. வடமேற்கு இதுல வந்து என்ட்ரன்ஸ் அந்த உள்ள வர மாதிரி அவ வீட்டுக்கு. ஓகே மேடம், நீங்களுடைய கேள்வி தென்மேற்கு பகுதியில உள்ள கட் பண்ணி கடையா விட்டுருக்கீங்க. மேற்கு பகுதியில ஃபுல்லா, தெற்கு பகுதியில கடை விட்டுருக்கீங்க. மேற்கு ஃபுல்லா வீடுங்க சார். மேற்கு ஃபுல்லா கடைங்க, பேக்ல வந்து வீடு. ஓகே மேடம், நீங்க வந்து எந்த ஒரு எதுவும் இல்ல சார், காம்பவுண்ட் வால் தான். தெற்கு பக்கம் எதுவுமே இல்ல. தெற்கு பகுதியில எதுவும் இல்ல, மேற்கு பகுதி ஃபுல்லா கடை இருக்கு. சரிங்க மேடம், நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து தென்மேற்கு பகுதியில தான் மேடம் ஒரு பாதிப்பு இருக்கும் பட்சத்துல பாதிப்பு இருக்கு. ஏன்னா வந்து தென்மேற்கு பகுதியில வந்து கொஞ்சம் பணம் கூட சரியா வர மாட்டேங்குது சார். அதான் மேடம், அதான் நீங்க கால்வா இருக்கு. ஒரு ரூல் எப்படின்னா பாத்தீங்கன்னா தென்மேற்கு பகுதி வந்து எப்பயுமே கனமாவும் வெயிட்டா இருக்கணும் மேடம். இப்ப நீங்க காம்பவுண்ட் போட்டாலும் அவருடைய வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கும் மேடம். நீங்க உங்களுடைய போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹைட்டா தான் சார் பில்டிங் கட்டிருக்கோம். அதான் மேடம், நீங்க ஒரு அந்த கால்வாய் வந்து 300 அடி வரையும் வேலை செய்யும் மேடம். அது நீங்க காம்பவுண்ட் போட்டாலும் அது தற்செயலா நீங்க தடுக்கலாமா கண்டி அவருடைய வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். நீங்க அதுக்கு எதுனா பரிகாரம் இருக்கா சார்? பரிகாரம் கிடையாது மேடம். நீங்க வந்து புன்னிநல்லூர் மாரியம்மன் கோயில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தஞ்சாவூர் சைடு பக்கத்துல இருக்கு புன்னிநல்லூர் மாரியம்மன். புன்னிநல்லூர் மாரியம்மன் மேடம். தஞ்சாவூர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தஞ்சாவூர் பக்கத்துல. அவ்வளவு தொலைவு போக முடியாது சார், நாங்க இங்க இருக்கோம். சென்னை பக்கத்துல இருக்கீங்களா? சொல்லுங்க. சென்னையில வந்து கந்தசாமி கோயில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கந்தசாமி முருகன், திருப்போரூர். சொல்லுங்க. திருப்போரூர் கோயில். திருப்போரூர் கோயில் போயிட்டு வாங்க, வர சொல்லுங்க மேடம். உங்களுடைய பிரச்சனையை அதான் தீர்வு காண முடியும். நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் மேடம். சரிங்க சார். சரி, நன்றி மேடம். தேங்க்யூ ஃபார் காலிங். ஸோ பார்த்தீங்கன்னா சார், இப்போ வந்து நீங்க நிறைய தகவல்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ வந்து இது வந்து எனக்கும் ரொம்ப யூஸா இருந்துச்சு, நேயர்களுக்கும் கண்டிப்பா ரொம்ப உபயோகமா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சார். ஸோ அடுத்த வாரம் வர வெள்ளிக்கிழமை இதே போல நீங்க இன்னும் தகவல்கள் எங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வர வெள்ளிக்கிழமை நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் விடை பெறுவது ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாழும் இவ்வாணுதலே. மீண்டும் அடுத்த வாரம் உங்களை பணம் ஈர்க்கும் விதிகள், வாஸ்து குறித்த அறிவியல் ரீதியான வாஸ்து குறித்த பல கேள்விகள் கேள்விகளை கேளுங்க, அதுக்கான பதில்கள், எண்ணம் போல் வாழ்க்கை, இதை பற்றி நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.